நான் என்னை வந்து ஒரு குழந்தையா நீங்க பாவிச்சிருக்கணும். நீங்க தந்தையா இருந்து என்னை காப்பாத்திருக்கணும். நீதிமன்றம் வந்து ஒரு குழந்தைய எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு. ஏன்னா நான் உங்க மடியில இருக்கிறேன். இப்ப இத்தனை சம்பவங்கள் ஏன் நடந்ததுன்னு ஒரு மையப்புள்ளி மையப்புள்ளி ஈழத்தமிழர்களுக்காக ஆதரவு. வழக்கறிஞர்கள் முன்னெடுத்த ஆதரவு போராட்டம், போர் நிறுத்தம் வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. அதை வழக்கறிஞர்கள் கேட்கக்கூடாது. இந்த போராட்டத்தை நிறுத்தணும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த தீர்வை காண்பதற்குரிய இதெல்லாம் யார் செய்திருப்பாங்க அன்னைக்கு அப்படின்னு அரசியல்வாதிகளுடைய நேரடி தொடர்புக்கு போக மாட்டாங்க. இல்ல சரி, இந்த அதிகாரிகளுக்கு மட்டும் தொடர்பு வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. தொடர்பு யாருக்கும் கிடைக்கல, எடுக்கல. No one is lifting their phone. எடுக்கல. ஆனா இந்த உடனடியாக அன்று மாலையே வந்து அந்த அரசு தரப்பு ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி சொல்லியிருக்கலாமே. உள்ள வந்த உடனே அதுல வந்து அவர் நீதிபதி சொல்ல வரதா என்ன சொல்ல வர்றாருன்னு அங்க ஒரு குழப்பம் வருது. தமிழ் தேசிய இயக்கத்துல இருக்கக்கூடிய அறியப்பட்ட தோழர் தியாகு வந்து ஒரு அணிந்துரை எழுதியிருக்காரு. இது வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ், சோனியா காங்கிரஸ் அரசு இது முன்னெடுத்துட்டு இந்த விஷயம். அன்னைக்கு இருந்த இங்க இருக்க தமிழ்நாடு அரசு இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணது. ஈழத்தமிழுடைய அந்த போராட்டம், போர் நிறுத்தம் வேண்டும் என்பதற்காக இவங்க முன்னெடுத்த இந்த போராட்டத்தை அது அரசுக்கு தெரியாமலே இவங்க நடத்திட்டேன்னு சொன்னாலும் எந்த ஒரு ஆளும் ஈவன் இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவேன், ஈவன் ஆர்டினரி ப்ரூடென்ட் மேன் வில் நாட் அக்செப்ட். யாராலையும் அந்த நேரத்துல தான் போய் நீதிமன்றத்துல முதுகு ஆபரேஷன் சொல்லிட்டு முதலமைச்சர் சும்மா படுத்திருந்தார் 2 நாளைக்கு. வேற ஏன்னா இது வந்து இருக்குதுங்களா இல்லைங்களா? இல்ல, எனக்கு இல்ல. முதல்ல நீதியே இல்லையே, அப்புறம் எங்க நம்பிக்கை கிடைக்குங்க? இன்னை வரைக்கும் நீதி இல்ல. அதுல ஒரு வழக்கு நீங்க சொல்றது தவறாப்படாது. என்ன தவறு? நீதி இல்லைன்னு சொல்றதுல என்ன தவறு? வஞ்சக கும்பல் வெளிப்பாடு. அவங்கள வஞ்சகமா உள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ அதை வெளிப்படுத்திட்டாங்க. கேட்கல. கல்வீசி தாக்கினார்கள். யார் இதை கிளீன் பண்ண சொன்னது? அதான் நீங்க அட்லீஸ்ட் கிளீன் பண்ண ஸ்டோனையாவது ஒரு இடத்துல கொட்டி இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு இடத்துல. பின்னாடி நீதிமன்றத்துக்கு ஏதாவது கிரிமினல் கேசஸ் வரும்பொழுது பயன்படும் சொல்லி நாங்கள் மெட்டீரியலா சான்று பொருளா வச்சிருக்கிறோம் அப்படின்னாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. அதுவும் கிடையாது. அப்போ கற்கள் இருந்தது, வீசப்பட்டது, அது இங்க இடத்துல இருந்தது, அது உண்மை. ஒரு பதிவும் இல்லை. வீசப்பட்டது, அடி வாங்கினது, ரத்தம் வந்தது எல்லாம் உண்மை. ஆனா கல் எங்க? அதாங்க தெரியல. அதுதாங்க எங்கேயுமே பதிவாகல. இப்ப நீங்க நீதி எங்க போய் தேடுவீங்க? அதான் நீதியை தேடி. அதுக்குதான் அந்த அப்போ எங்கேயோ பல செய்திகள் வந்து யாராலேயோ இது தூண்டப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு காரணம் எனக்கு தெரிந்து, இலங்கை தமிழர்களுக்காக ஆதரவு சொல்லி போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் பணம் வாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நிற்கக்கூடிய ஒரு தன்மானம் இழந்தவனாக நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, என்ன மாதிரி இன்னொரு அட்வொகேட் கூட வாங்கலை 2-3 பேர் வாங்கலன்னு கேள்வி. உங்களுடைய நோக்கம் வந்து நான் இதற்காக வந்து நான் வரல வழக்காட, இதற்காக நான் நீதி தேடி வரல உங்ககிட்ட. இதுக்கு நீதி எங்களுக்கு என்னன்றது சரியான முறையில் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க. கேட்கறது முன்னாடி நான் என்னை வந்து ஒரு குழந்தையா நீங்கள் பாவிச்சிருக்கணும். நீங்கள் தந்தையா இருந்து என்னை காப்பாற்றிருக்கணும். நீதிமன்றம் வந்து ஒரு குழந்தைய எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு. ஏன்னா நான் உங்கள் மடியில் இருக்கிறேன், உங்களுடைய அறையில் நிற்கிறேன், உங்களுக்கு முன்னாடி நான் அடி வாங்குறேன். எனக்கு 35 ரூபா அவன் கொடுக்குறான் பிச்சைக்கார காசுக்கு ஓடணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிச்சைக்கார காசுக்காக நம்ம வந்து தன்மானம் இருந்தால் அதை வாங்கி அதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழணுமா என்ன? இன்னும் கூடுதலாக கொடுத்துட்டு கொலையும் பண்ணலாம். நீங்கள் ஒரு இல்லை நான் 70,000 என்ன அதுக்கு மேலே டபுளாக கூட கொடுக்குறேன். நான் ஒரு தப்பை பண்ணிடட்டுமா நீதிமன்ற வளாகத்துக்குள்ள? ஒரு நீதிபதி சரியானதாக இருக்காது. இன்னொன்று, உங்களுக்கு தன்மானம்ங்கிறது அவரவர் மனதளவில். நீதிமன்றத்தில் அடி வாங்கின அந்த நீதிபதி சில சூழல்களால் அவரால் சொல்ல முடியல. எல்லாருக்குமே ஒரு வருத்தமாக இருந்தது. இல்லை, அதுக்கு பிறகு இந்த நூல்லாம் எழுதும் பொழுது தான் நான் அதில் எழுதியிருப்பேன். நான் சங்கர சுப்புக்கிட்ட அவர் சொல்லியிருக்கார், இந்த நூலை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
யாரோ ஒருத்தர் போய் நீ இதை பற்றி வெளியில் சொல்லிடாத, அது உனக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு அரசு செய்யும் அப்படின்னு சொன்னோடனே அவர் நான் வழிக்கு கீழே விழுந்துட்டேன்ட்டார். ஒரு நீதிபதியாக இருக்கிற நீ வழிக்கு கீழே விழுந்துட்டேன்னு சொல்கிறத விட தன்மானம் இழந்த ஒரு மனிதன் நீங்கள் பார்க்க முடியுமா? என் மேலே அவர் கேஸ் கூட போடட்டும், எனக்கு கவலை. சாமானியனுக்கு எப்படி நம்பி நீதியை தேடி எப்படி நாங்கள் உங்கள்கிட்ட நீதி கிடைக்கும்னு நம்ப வழக்கறிஞர்களை விடுங்க, ஒரு சாமானியன் எப்படி? இப்போ இன்னும் சொல்லப்போனா இவர் தீர்ப்பளிச்சார்ல இதுக்கு முன்னாடி, இந்த வழிக்கு விழுந்ததா சொல்றாரு, அவர் பேருனா ஆறுமுக ஆதித்தனாரா, அவரு ஏற்கனவே இப்ப தீர்ப்பளிச்சார்ல, அதெல்லாம் நேர்மையான தீர்ப்புன்னு நான் எடுத்துக்க முடியுமா? இப்போ உங்களுக்கு உரியதையே நீங்க சொல்லி சரியான தீர்வை காண முடியாத நீங்க, பொய் சொல்ற நீங்க, உங்களுடைய வாழ்நாளில் நீங்க அளித்த தீர்ப்புகள் எல்லாம் நேர்மையான தீர்ப்புன்னு எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல ஒரு சந்தேகம் வந்துருதுல, இப்படி இவருக்கு முடியாம போயிருக்கும், அதுக்காக அவர் கொடுத்த தீர்ப்பெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியுமா? கேள்வி சொல்ல முடியாது. அப்படி நான் நேரடியா அதை சொல்லல, அவர் கொடுத்ததெல்லாம் தப்பு பொய் அப்படிலாம் நம்ம சொல்லல. ஆனா ஒரு சந்தேகத்தை எழுப்புது. நீங்க துணிவற்றவருங்கிறனா, இப்ப கிரிமினல் சைட்ல நீங்க டிசைட் பண்ணிருந்தீங்கன்னா துணிவோட செஞ்சிருக்கணும்ல. ஏதோ ஒரு ஃபோர்ஸஸ் உங்களை வந்து அணுகுதுங்கிறதுக்காக நீங்க அதுக்கு இணக்கமா ஒரு தீர்ப்பை சொல்லிட முடியுமா? உங்களுக்கு இழந்த தன்மானத்தை கூட உங்களால் பார்க்க முடியல, காப்பாற்றிக்க முடியல, சொல்ல முடியல வெளியில அப்படின்னு. அடுத்தது அவர் ட்ரிபியூனல்ல போய் மெம்பரா உட்கார்ந்தாரு அவரே, ஏன்னா வெளியில சொல்லல, அவர் ஒரு பதவிக்காக போயிட்டாரு. நம்மளுக்கு இப்போ எப்படி ராமர் கோயிலில் வந்து கோயிலை இடித்தவனுக்கு நிலத்தை கொடுத்துன்னு சொன்ன ஒரு எம்பியா போய் உட்கார்ந்தாரா, அந்த மாதிரி கதை இது. இல்லை அது இருக்கட்டும். இப்ப இத்தனை சம்பவங்களும் ஏன் நடந்ததுன்னு ஒரு மையப்புள்ளி ஈழத்தமிழர்களுக்காக ஆதரவு வழக்கறிஞர்கள் முன்னெடுத்த ஆதரவு போராட்டம், போர் நிறுத்தம் வேண்டும் அப்படின்றதுக்கு சொல்லுங்க. அதை வழக்கறிஞர்கள் கேட்கக்கூடாது, இந்த போராட்டத்தை நிறுத்தணும். எந்த வழியிலையும் நிறுத்த முடியல. கூப்பிட்டு பேசி பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் நிறுத்த முடியல. நீங்க அரசுகிட்ட சொல்லி நிறுத்துங்க, போர் நிறுத்தத்தை நீங்க உடனடியாக அறிவிக்க சொல்லுங்க. நீங்கள் அப்புறம் சோசியலிஸ்ட் படி, ஜனநாயக மக்கள் இதுபடி நீங்கள் கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்குள்ள ஒரு தீர்வு கண்டுக்கிட்டோம். போர் நிறுத்தம் வேண்டாம், போர் வேண்டாம், அதை நிறுத்த சொல்லுங்கன்னு தான் போராட்டமே. போர் செய்யுங்கிறதுக்கு போராட்டம் இல்லை. அப்போ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்தியாவில் எவனும் கேட்காத நீங்கள் ஏன்டா கேட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? இப்போ இவங்களை வந்து ஒரு தகராறு பண்ணி நிறுத்திட்டோன்னா அப்போ ஆட்டோமேட்டிக் கலைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இதுவரை இல்லை, அதுக்கு பிறகு அந்த போரும் முடிஞ்சு போச்சு அடுத்த கொஞ்ச நாள்ல. இப்போ உங்களுக்கு வந்து அந்த தீர்வை காண்பதற்குரிய இதெல்லாம் யார் செய்திருப்பாங்க அன்னைக்கு அப்படின்னு நீங்க வந்து சொல்ல புத்தகத்துல நீங்க பேரை குறிப்பிடலை, இன்னார் அப்படின்னு நீங்க குறிப்பிடல, இந்த அரசு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. யார் வந்து செய்து? நான் இல்ல நீங்க அட்வொகேட் கமிஷனர் ரிப்போர்ட்லயே இருக்குது அது யார் செஞ்சாங்கன்னு, யார் செய்தாங்கன்றது, எப்படி கடிதம் போச்சு, எத்தனாம் தேதி போச்சு, யார் கொடுத்தாங்க, எங்க வந்துச்சு, எதனால் செய்தார்கள்னு அவரு ஒரு ரிப்போர்ட்ல கொடுக்குறாரு. யாரு? சுப்ரீம் கோர்ட் அனுப்புனா அட்வொகேட் கமிஷனர். அதை படித்தாலே புரிஞ்சிடும் யார் செஞ்சாங்கன்னு. நம்மள புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதே இல்லை. யார் பேரையும், அதாவது நீ இங்கிருந்து ஒரு 10 பேர்கிட்ட இருந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் போச்சு. ஆமா, தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இதெல்லாம் வந்து இப்படி நடத்தினாரு அப்படின்னு. அதுல இன்னொன்னு என்ன தெரியும், அது வெளிப்படையாக எந்த இடத்துலையும் அன்னைக்கு அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட்டார். இல்லை அதுதான் சொல்ல வரேன். இல்லை நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்குறீங்க முக்கியமாக. சம்பவம் நடந்த உடனே அங்கிருந்து அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக சொன்ன மாதிரி ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, கமிஷனர் விடாத ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் அவரவர்களுக்கு தெரிந்த தொடர்பில் எடுத்துக்கிட்டு, இதுவும் அந்த தீர்ப்பில் இருக்கு, சிஎம்முக்கும் உள்ளார வந்து தொடர்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ சிஎம்முக்கு தொடர்பு பண்ண மாட்டாங்க எப்பொழுதுமே. நீதிமன்றம் வந்து அரசியல்வாதிகளுடைய நேரடி தொடர்புக்கு போக மாட்டாங்க. இல்லை சரி, இந்த அதிகாரிகளுக்கு மட்டும் தொடர்பு எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. தொடர்பு யாருக்கும் கிடைக்கல, எடுக்கல. No one is lifting their phone. எடுக்கல. ஆனா இந்த உடனடியாக அன்று மாலையே வந்த அந்த அரசு தரப்பு ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி சொல்லிருக்கலாமே. உள்ள வந்த உடனே அதுல வந்து அவர் நீதிபதி சொல்ல வரதா என்ன சொல்ல வர்றாருன்னு அங்க ஒரு குழப்பம் வருது எனக்கு. அதுக்காக கேட்குறேன், என்ன நீங்க சொல்லியிருக்கிறீங்கன்னாக்கா வந்த உடனே அவர் இங்கிருந்து தகவல் முதலமைச்சருக்கு போனது, முதலமைச்சரின் உத்தரவின் பேர்ல இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வருது. நீங்கள் தொடர்பு கொண்ட போது யாருடைய தொடர்பு இன்னும் எடுக்கவே இல்லை. அப்புறம் வேற யார் அவங்களுக்கு சொல்லி எப்படி தொடர்பு வந்திருக்குன்னு ஒரு கேள்வியை வைக்கிறீங்க. அதுல தீர்ப்புல இருக்கு. அதுல நீங்க இன்னும் சரியா அதை படிச்சீங்கன்னா இருக்கும் அந்த நூல்ல. எத்தனை மணிக்கு இவர் போனாரு, எத்தனை மணிக்கு டைம் வாரியா குறிப்பிட்டு, ஆமா டைம் அதுவே தப்பா சொல்றாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர் போய் முதலமைச்சருக்கு சொல்வதாகவும்,
முதலமைச்சர் அதுக்கு பிறகு அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அவர் ஆணையிட்டதாகவும் அதுக்கு பிறகு அவங்க வந்ததாகவும் இவங்க சொல்றாங்க. சீஃப் செக்ரட்டரி அந்த டைமிங் பூரா கான்ட்ரா டைமிங்ஸ், அது நீ தீர்ப்புலேயே சொல்லிடுறாங்க. சொல்லிடுறீங்க நீங்க சொல்லி இல்லை, தீர்ப்புலையும் அது இருக்கிறதா நான் எழுதியிருக்கேன். தீர்ப்புலையும் அந்த டைமிங்ஸ் அவங்க குறிப்பிட்டு எழுதுறாங்க. அந்த தீர்ப்புக்கு எழுதும் பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்தை முறையா அனலைஸ் பண்ணி கலவரம் நடந்துகிட்டு இருக்கிற நேரமாக இருக்குது. முதலமைச்சரை பார்த்து அரசு தரப்பு வழக்கறிஞர் நடந்தது சொல்லி கொண்டு இருந்தாருன்னு இதுல குறிப்பிடும் போது அதுக்குள்ள இங்க எல்லாம் முடிஞ்சு போயிட்டு இருக்குது. இதுக்கு மேல பறந்துட்டு அங்க போய் நீங்க 7 மணி ஆயிருக்குன்றீங்க. நீங்க இன்னொன்னு இந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, அதெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே கொடுக்கணும் நோட்டீஸ் அவங்களுக்கு. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸுக்கு அவங்க நேம்லாம் எழுதி கொண்டாந்து கமிஷனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க முத நாளே. இங்கே வந்து வெரிஃபை பண்ண ஆளை வச்சுட்டு எந்தெந்த கார்னரில் யார் யாரை விட்டுருக்கணும் அவங்க ஒரு டீட்டெயில்ஸும் வச்சுருப்பாங்க. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை உடனே கொண்டாந்து உள்ளே விட மாட்டாங்க. அப்போ இவங்க 2 நாளைக்கு முன்னாடி முடிவு பண்ணி பிளான் பண்ணிட்டாங்க அடிக்கணும். ஆமாம். அப்புறம் நாங்கள் வழக்கறிஞர்கள் கல்லெடுத்து தெரிஞ்சாங்க நாங்கள் அடிக்க வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் எப்படி வந்தாங்க? அது சாதாரணமாக திடீர்னு வர முடியாத, திடீர்னு வர முடியாது. பெரும் கலவரம் நடந்துருச்சுங்க, அடக்கிறதுக்குன்னு உடனடியாக அங்கே அனுப்ப மாட்டாங்களா? அனுப்ப முடியாது. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை கொண்டு வர முடியாது. நீங்கள் ஸ்பெஷல் போலீஸை கொண்டு வரலாம், லோக்கல் போலீஸை கொண்டு வரலாம், எல்லா ஃபோர்ஸஸையும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வர மாட்டாங்க. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லணும். இதெல்லாம் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட செய்திகள் தான். அதில் ஒன்றும் இது சட்டப்படியான செய்தி நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது, நீங்கள் வந்து யார் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சமூகம் நினைக்கிறதோ அவர்கள் காப்பாற்றவில்லை. யார் இந்த தமிழினத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க காப்பாற்றல. போராட்டம் நடத்துகிறவங்கள கூட நடத்தாமல் நிறுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு சிந்திச்சாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதை விட அடித்து திருத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கேட்டை எடுத்து பூட்டுறா சரியா போச்சு. நீதிமன்றமே உங்களை வந்து அச்சுறுத்தணும், ஒரு பெரிய அச்சுறுத்தல் இன்னும் செய்யக்கூடாது, இனிமே வந்து யோசிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அடி 2 அடி வாங்கினாலு நாலாம் அடிச்சு மண்டை கிழிச்சு போய் தையல் போட்டு ஃப்ராக்சர் ஆகி கட்டு போட்ட எல்லாருமே வாய் மூடிக்கிட்டு அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி இருக்காங்க? அது அவங்களுடைய மனநிலை பொறுத்தது. நான் எப்படி எனக்கு ஒரு மனதுக்குள்ள இருக்கிற ஏமாற்றமா இருக்கும் அவங்களுக்கு. நம்ம எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு இது கிடைக்கல, நீதி கிடைக்கல. அதனால நான் போய் கம்பு எடுத்துக்கிட்டு சண்டை போட முடியாது. ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அதை எதிர்த்து பேசிக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. இந்த செய்தியை ஆவணப்படுத்தி வச்சுருவோம். வருங்காலத்தில் யாராவது படிக்கிறாங்க, படிக்கிட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நூலாக எழுதி அதை ஆவணப்படுத்திடுவோம். சரி, இந்த புத்தகத்தில் வந்து தமிழ் தேசிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய அறியப்பட்ட தோழர் தியாகு வந்து ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறார். இது வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ், சோனியா காங்கிரஸுடைய அரசு இது முன்னெடுத்துட்டு இருந்த இந்த விஷயம். அன்றைக்கி இருந்த இங்கே இருக்க தமிழ்நாடு அரசு இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுது. ஈழத்தமிழுடைய அந்த போராட்டம், போர் நிறுத்தம் வேண்டும் என்பதற்காக இவங்க முன்னெடுத்த இந்த போராட்டத்தை ஒரு அச்சுறுத்தலுக்காக ஒடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்டதெல்லாம் இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. 2 அரசுகளையும் மேம்பாக்காக சொல்லியிருக்கிறாரு. மத்திய காங்கிரஸ் அரசு, இங்கே இருக்கக்கூடிய திமுக, ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு திமுக அரசு, கலைஞர் பேரை. அதே தியாகு அவர்கள் இன்று சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த முறையை எப்படி பார்க்குறீங்க? அவர் தியாகு வந்து கலைஞரால் காப்பாற்றப்பட்டவர். அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். நம்முடைய நண்பர் தான் அவர். கலைஞரால் காப்பாற்றப்பட்டவர் வாங்கியிருக்கீங்க தெரியுது. நான் ஏன் அவர்கிட்ட வாங்கினேன் அப்படின்னா, ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு இவர் எப்படி இந்த நூலை பார்க்கிறார், ஒரு சரியா பார்த்துருக்கிறார், பதிவு பண்ணியிருக்கிறார் ஓரளவு. அதான் அவர் எப்படி பார்த்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கணும். நான் எழுதுவதை விட ஒரு 3வது மனிதன் இதை படித்து எழுதும் பொழுது தான் அந்த சரியான பதிவாக இருக்குங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் மனசில் பட்டதை எழுதியிருக்காரு. நீதிபதிகிட்ட கொடுத்தேன். ஒரு பேர்னா ஹரிபரந்தாமன்ட்ட அவர் மனசில் பட்டதை அவர் எழுதியிருக்கிறாரு. இதனுடைய எல்லா அதை கேட்கல ஐயா. அன்னைக்கு அவர் இதில் எழுதியிருக்குது கொஞ்சம் கோபமாக சில விஷயங்கள், வார்த்தைகள்லாம் எழுதுறாரு. இந்த திமுக அரசு அதிகமாக சாடலை, சோனியா காங்கிரஸ் அப்படின்ட்டுலாம் குறிப்பிடுறாரு. ஈழத்தமிழுடைய அந்த போராட்டம் அவங்க நசுக்கப்படுவதை, அவர்கள் அழிக்கப்படுவதை வேண்டாம் என்று இங்கே நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் முன்னெடுத்த இந்த போராட்டத்தை ஒடுக்கணும் என்றதுக்காக திமுக அரசு இவங்களாம் திட்டம் போட்டு செய்திருந்தா சொல்ல வராரு. இன்றைய தேதியில் இந்த 2யுமே ஆதரிக்கணும், இன்னைக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த முரண்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது முரண்பாடுங்கிறத வந்து
தனிப்பட்ட மனிதனுடைய கருத்துக்கு போயிடுது. அது அன்றைய சூழலில் அவர் மனசில் பட்டதை அவர் எழுதிவிட்டார். இன்றைய சூழலில் அவர் மனம் என்ன சொல்லுதோ அதை செய்கிறார். இது ரெண்டுக்கும் இருக்கிறதா. இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம போய் அனலைஸ் பண்ணுறதை விட ஒரு தனி மனிதனாக தியாகுவை நம்ம பார்க்கும் பொழுது அன்றைய சூழலில் அவர் அதை அப்படி சொன்னார், இன்றைய சூழலில் அவர் இப்படி பேசுகிறாரு. ரெண்டுக்குமே அவர் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். மக்கள் அவரை பார்த்து ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்கள்ல. இன்றைக்கி இந்த இதில் இப்படி எழுதியிருக்கிறாரு, இன்றைக்கி போய் இப்படி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஐயா கேட்ட மாதிரி அந்த பொறுப்பு வந்து அவருக்கு போய் சேரணும். அவர் என்ன இருக்கணும், என்னுடைய கொள்கையில் என்னுடைய முடிவில் நான் என்றைக்கும் பின்வாங்குவதே இல்லை அப்படின்னு இருந்திருந்தாருன்னா ரைட்டு. அவர் இன்னைக்கு பின்வாங்குறாரு அப்படிங்கும்போது என்ன சொல்ல முடியும்? நம்ம அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்றும் சொல்ல முடியாது. பார்த்துட்டு போக வேண்டியதுதான். நம்ம இந்த பிரதானமாக சுட்டி காட்டப்பட்ட விஷயங்கள் உள்ள அணிந்துரையில் நிறைய பேர் எழுதியிருக்காரு. அவர் கவிஞர் ரவி அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவர் எழுதியிருக்கிறார் உள்ள நிறைய விஷயங்களை வந்து. அதை நான் வந்து அவருக்கே தெரியாது. அவர் இது இப்போ 24 போடுறேன். 19 வெளியிட்ட கவிதையை நான் எடுத்து எல்லாத்துலேயும் வர்ற இதை பூரா பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் ஒரு கவரில் போட்டு வைப்பேன். ஏன்னா நான் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன் ஒரு நூல் எழுதணும்னு. இப்போ எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு ஈர்த்த கவிதை. அப்புறம் அவரோட பர்மிஷனோட அந்த கவிதையும் என் நூல்லேயே போட்டேன். நூல் அந்த கவிதையும் இருக்குது, அதுலேயே இருக்கு. இல்லை அந்த தூண்களே சாட்சிகளாக நின்று கொண்டு இருக்கின்றன எழுதியிருப்பார். என்ன நடந்ததுங்கிற அயோக்கியத்தனத்துக்கு இந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற தூண்களே சாட்சியாக இருக்கிறது அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, மற்றவன் ஒருத்தனும் சாட்சி இல்லை, கல்லா நிற்கிறதுலாவது நின்றுக்கிட்டு இருக்கேன்னு ஆதங்கத்தை சொல்லியிருப்பார். உசுரோடு இருக்கிற ஒருத்தரும் சொல்ல போகிறதில்ல. இப்படி பாருங்க, உசுரோடு இருக்கிற ஒருத்தரும் சொல்ல போகிறதில்ல, சரி கல்லா நிற்கிறதாவது சொல்லிக்கிட்டு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த ஆதங்கத்தை அவர் எழுதியிருப்பார். ஏன் உங்கள் மௌனிக்கிறீர்கள்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஹரிபரந்தாமன் மேனாள் நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றம். உங்களுக்கு அந்த புத்தகத்தில் அணிந்துரையை நான் அது முழுசும் படிச்சுட்டு எனக்கு சில கேள்விகள்லாம் அதில் இருந்தது. அதில் குறிப்பாக சொல்ல வராது, ஈழத்தமிழர்கள் சிங்கள இராணுவத்தால் இனப்படுகொலை செய்யப்படுவதை கண்டித்தும் அம்மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அமைதியான முறையில் போராடியதற்காக அப்போதைய சோனியா காந்தியின் காங்கிரஸ் அரசை மகிழ்விக்கும் நோக்கில் இந்த கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டது. நல்லா கவனிக்கணும். இந்த செய்தி அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இதே செய்தி பல பத்திரிகைகளில் இருக்கு. அன்னைக்கு பல பத்திரிகைகளில் இருக்கு இந்த செய்தி. ஆமா, இது இவருடைய மொழியில் எழுதியிருக்கப்பட்டதுன்னா அரசு நடத்தியது. இவருடைய மொழியில் அதை எழுதியிருக்கிறார். அதாவது படிக்கிறவங்களுக்கு புரியும் யார் நடத்தினாங்க சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்ல வரேன்னா, எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் சாதாரண மக்கள் காவல்துறையின் கடும் தாக்குதலை பல சமயங்களில் எதிர்கொண்டுள்ளார்கள். ஆனால் உயர்நீதிமன்ற வளாகத்தில் தாக்குதல் நடத்தியதும் பணியில் இருந்த நீதிபதிகளை தாக்கியதும் எப்போதும் நடந்ததுன்னு வருத்தப்பட்டு முடிச்சுக்கிறார். குறிப்பாக எதுக்கு சொல்ல வரேன்னா, ஈழத்தமிழர்கள் சிங்கள இராணுவத்தால் அழித்தொடுக்கப்படுவது இனப்படுகொலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் நீங்க போராடியதற்கு அதுதான் உண்மை. அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறது தான் இந்த கலவரத்தினுடைய நோக்கம்ங்கிறதும் உண்மை. அவர் எழுதுனதுல பொய்மையே கிடையாது. அதுதான் ரெண்டும் உண்மை. அதே நேரத்தில் சோனியா காந்தியை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்டது இங்க இருக்கிற திமுக அரசு நடத்துனது நம்ம எடுத்துக்கிறோம். அதுல அது அரசுக்கு தெரியாமலே இவங்க நடத்திட்டேன்னு சொன்னாலும் எந்த ஒரு ஆளும் ஈவன் இந்த ஆங்கிலத்தில் சொல்ல ஈவன் ஆர்டினரி ப்ரூடன்ட் மேன் வில் நாட் அக்செப்ட். ஒரு சாதாரண மனிதன் கூட அரசுக்கு தெரியாம இது நடந்து போச்சு, அவங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்களே உள்ள புந்து இப்படிலாம் பண்ணிட்டோன்னு ஒரு கமிஷனர் சொன்னா கூட யாராலையும் போய் நீதிமன்றத்துல முதுகு ஆபரேஷன் சொல்லிட்டு முதலமைச்சர் சும்மா படுத்திருந்தார் 2 நாளைக்கு. வேற ஒன்றும் கிடையாது. அது அவர் எப்பொழுதுமே கலவர நேரங்களில் வந்து முதலமைச்சராக இருக்கிறவருக்கு சில சுமைகள், அந்த சுமைகளில் இருந்து தான் விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. ஐஎஸ் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்லாம். அது வள்ளுவரத்துக்காக சொல்லலாம், ஏமாத்துறதுக்காக சொல்லலாம். பட் சாதாரண மனிதன் கூட அதை புரிஞ்சுக்குவான். ஒரு கமிஷனர் வந்து நாங்கள் உள்ளே பூந்து அடிச்சிட்டோம்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் செய்வாங்களா? செய்யவே மாட்டாங்க. அதனால் அன்னைக்கு நீங்கள் ஒரு ஹரிபரந்தாமன் எழுதுனதை மட்டும் இப்போ நான் எனக்கு கிடைத்த தகவல்களை அப்பப்போ அங்கே போட்டிருக்கேன்னு தவிர எல்லா பத்திரிகைகளையும் என்னால் எடுக்க முடியல. ஈவன் தினத்தந்தி பத்திரிக்கையை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20,000 ரூபா கொடுத்து வாங்கினேன். அந்த 1 மாத பத்திரிகை வர ஒருத்தர் வச்சுருக்கார், ஒரு லைப்ரரி. அவர்கிட்ட பணம் கட்டி அந்த இதை பூரா ஜெராக்ஸ் வாங்கி அதிலிருந்து சில செய்திகளெல்லாம் நான் எடுத்தேன்.
நம்மளை பொறுத்தவரையில் என்னன்னு சொன்னால், ஒரு போராட்டம் நடத்துறதை தடுத்து நிறுத்துவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனால் இது ஒரு தவறான வழி, தவறான முன்னுதாரணம், தவறான நடைமுறை வழி. இவங்கெல்லாம் தேர்ந்தெடுனா இதில் ஒரு அரசியல் நோக்கம் இருந்திருக்கலாம். ஒரு அது தியாகம் எழுதுகிற மாதிரியோ அல்லது நீதியரசர் பரந்தாமன் ஹரிபரந்தாமன் சொல்கிற மாதிரியோ இருந்திருக்குன்ற வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் நீதிபதிகள் அதை எப்படி பார்த்துருக்கணும் அப்படிங்கிறதுல தான் எனக்கு சொன்ன மாதிரி தன்னுடைய மடியில் இருந்த குழந்தைகள் வழக்கறிஞர்கள் நாங்கள்லாம் உங்களை நம்பி தான் உள்ளே வர்றோம். உங்கள் மண்டையை உடைச்சதுக்கே உங்களால் உங்களை பாதுகாத்துக்க முடியலன்னா நீ எப்படி எங்களை பாதுகாப்ப? ரெண்டாவது, உங்களுக்கு கொடுக்குற தீர்ப்பையே நீங்கள் சரியாக கொடுத்துக்கல அப்படின்னா யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். நீங்கள் சரியாக பண்ணியிருக்கணும்னா சரியான ஒரு கிரிமினல் கண்டெம்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணிடணும். அதில் இன்னொரு உதாரணம் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா PN பிரகாஷ் அந்த கூடன்குளம் இதை எடுத்து அனலைஸ் பண்ணார். அவரே சியோமோட்டோ கண்டெம்ட் கிரிமினல் கண்டெம்ட் எடுத்தார். அவரும் அதே சட்டத்தை தான் படித்தார், நீங்களும் அதே சட்டத்தை தான் படிச்சிங்க. ஒரு நீதிபதி கிரிமினல் கண்டெம்ட் எடுக்கிறப்போ எங்கேயோ நடந்த செய்திக்கு ஓ மடியில் நடந்த செய்திக்கு ஒன்னால் எடுக்க முடியலன்னா நீ தைரியம் இல்லாத ஆளுங்க. கூடங்குளத்தில் நடந்த கலவரம், அது வந்து ஒடுக்குமுறை சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம், அந்த 2 பேரை அடித்து கொள்றாங்கல்ல, அந்த தகப்பன் மகன் இறந்து போகிறத, அது வந்து சாத்தான்குளம் சார், கூடன்குளம் இல்லை, சாத்தான்குளத்தை தான் நான் சொல்கிறேன். அது சூமோட்டா வழக்கு எடுக்கிறாரு, கிரிமினல் கேஸா மாத்துறாரு. அலைஞ்சு நான் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி அது பண்ணி தூள் கிளப்பிட்டார். அவர் ஒரு நீதியரசரா என்ன செய்யணுமோ PN பிரகாஷ் செய்தார். அது ஓப்பனாக எல்லா பத்திரிகைகள்லையும் இருக்குது, நம்ம எழுதுறதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. அவருக்கு இருந்த துணிச்சல் ஏன் உங்களுக்கு வரலன்னு கேட்குறேன். அதுவே வேற ஒரு ஸ்டேஷனில் நடந்தது, ஆனால் இது ஓன் கோர்ட்டில் நடந்தது. அப்போ அவருக்கு இருக்கிற உணர்வை விட உங்களுக்கு 10 மடங்கு நிறையா இருந்திருக்கணும். ஆனால் உப்பு போட்டு சரி, இந்த சாப்பிடல. 15 ஆண்டுகள் கடந்து ஓடிடுச்சு இல்லையா? நீதியை தேடி அப்படின்னு ஒரு புத்தகம் சவாலுக்கு மத்தியில் தான் அதை கொண்டு வந்திருக்கு, நெருக்கடிக்கு மத்தியில் கொண்டு வந்திருக்கீங்க தெரியுது. இந்த ஆண்டு தான் கொண்டு வந்திருக்கீங்க. நீதி வந்து கிடைத்ததா அப்படின்றப்ப அதை பற்றியான ஒரு பார்வை எப்போ கிடைக்கும்? அது தெரியாதுங்க, இன்ஃபினிட்டிவ் ஆயிடுச்சு. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுல ஒரு கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்குள்ள, அந்த கட்டமைப்புக்குள்ள வாழுகிற மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு அநீதியை நீங்கள் போய் உச்சநீதிமன்றத்தில் வச்சுட்டு இத்தனை ஆண்டு காலம் அதை கிடப்பில் போட்டிருக்கிறது, எந்த விதத்திலும் நீதி கிடைக்குங்கிறது இனி கிடைத்தாலும் அது பயனற்றது. எழுதியிருப்பேன் நானே அதை. இனி கிடைச்சா என்ன ஆக போகுது? எல்லாரும் ரிட்டையர்மெண்ட்டில் போயிட்டாங்க. அந்த ஆர்டரே டிபார்ட்மெண்ட் அநீதிக்கு அது கூட பரவாயில்லைங்க. உங்களுடைய ஆணையை வந்து டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணும்னு தான். அவன் டிபார்ட்மெண்ட்லேயே பென்ஷன் வாங்கிட்டு வெளியே என்ன பண்ண பிறகு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க போறீங்க? இதுக்கு மேலே எடுக்க முடியாதுன்றீங்களா? ஆமாம், எப்படி எடுப்பீங்க? கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இருந்தால் தான் எடுக்க முடியும். அதனால் அது பெண்டிங்கில் வச்சுருக்குறாங்க. போகிறவங்களாம் போகட்டும், அதுக்கு பிறகு அது இன்ஃபெக்ஷஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா கேட்குற ஆள் இல்லை. சரி, கேட்க ஆள் இல்லாத எழுதி வைக்கிறதுக்காக ஒரு ஆள் வேணுமென்ட்டு நான் எழுதணும். ஏன்னா இது வந்து இருக்குதுங்களா இல்லைங்களா? இல்லை, எனக்கு இல்லை. முதல்ல நீதியே இல்லையே, அப்புறம் எங்க நம்பிக்கை கிடைக்குங்க? இன்னை வரைக்கும் நீதி இல்லை. அதில் ஒரு வழக்கறிஞர் நீங்க இப்படி சொல்றது தவறாப்படாதுங்களா? என்ன தவறு? நீதி இல்லைன்னு சொல்றதுல என்ன தவறு? நீங்க டிலைடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ், மறுக்கப்பட்ட நீதின்னு சொல்றான். நான் கிடைக்கலன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். தாமதமான நீதி, மறுக்கப்பட்ட நீதி. டிலைடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ். அப்புறம் எங்க இருக்கு ஜஸ்டிஸ்? நீதிங்கிறது வந்து எப்பொழுதுமே ஊசி போட்ட உடனே வலி நிற்கணும். இருங்க, இப்போ தான் போட்டிருக்கிறோம், ஒரு 5 வருஷம் கழிச்சு நிற்கும் அப்படின்னு அதுக்குள்ளே இவங்க சிவலங்கரி போய் சேர்ந்துருவான். அது மருத்துவத்துறையில். நீங்கள் சட்டத்துறையில் என்ன, உங்களுக்கு என்னென்ன வழிகளில் இவங்களை பாதுகாக்க முடியும், அவங்க செய்த தவறை எப்படி சுட்டி காட்டி ஒரு சட்டம் செய்ய முடியும்னா உங்கள் கையில் இருக்குது. சுயோமோட்டோ கண்டெம்ட் ஆன் கிரிமினல் சைட். யாராவது எடுக்க வேணான்னு தடுத்தாங்களா? அதை சொல்லுங்கள். நீங்கள் ஏன் வந்து வளைச்சி விட்றீங்க? நீ போய் கேஸ் கொடுத்துக்க. இல்லை, இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? கேஸு கொடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் போய் கேஸ் கொடுத்தோம். இப்போ சங்கர சுப்பு இருக்காரு இல்லைங்களா, அவரை ஆனால் வேணாம் போய் நம்மளும் போய் ஒன்று கொடுப்போம்னு நான் தான் கூட்டிகிட்டு போய் கொடுத்தேன். ஆனால் அவர் அக்யூஸ்டு. யார் அக்யூஸ்டுன்றீங்க? இவர் தான் 31வது அக்யூஸ்டு. அதான் மூத்த சங்கர சுப்பு. நான் வந்து அக்யூஸ்ட் இல்லை, கொடுக்க போனது நாங்கள் 2 பேர் தான்.
அவர் அக்யூஸ்டு, நான் அக்யூஸ்ட் இல்லை. எப்படி அவர் அக்யூஸ்டா கொண்டுட்டு வராங்க? அதுதான் அந்த சொல்ல சொல்லுங்க, திருப்பி தாக்கணும். சொல்லுங்க. யாரை சொல்ல சொல்லுங்கன்றீங்க? போலீஸ்காரங்கள. சங்கரசுப்பு வந்து ஒருத்தனை கல் எடுத்து அடிச்சாரு, ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினாருன்னு சொல்லுங்க. ஆனால் சிபிஐ வந்து அவர் அக்யூஸ்டுன்றான். சிபிஐ செய்த கதை தெரியுங்களா? இதில் மறுபடியும் சிபிஐக்கெல்லாம் மாற்றினாங்கள, இன்னும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க சிபிஐயில். ஆமாம், சரிங்க, வாங்க நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்க. சரின்னு நானும் போனேன். சரி சொல்லுங்கள் சார். அவனை ஒரு இது வச்சுக்கிறான், என்னது லேப்டாப் வச்சுக்கிட்டு 2 பேரும் உட்கார்ந்தாங்க. அவன் என்ன சொல்கிறான், वो बोलने दो, आप हम लोग क्या चाहिए वो टाइप कर दोங்கறான் ஹிந்தியில். அதாவது நீங்கள் சொல்லுங்க, அவர் சொல்லுவார், நமக்கு என்ன வேணுமா நீ அதை அடிச்சுக்க. உங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்றதுக்காக சொல்கிறேன். தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு சொல்லிவிட்டான். ஐசி नहीं है, हम क्या बात करता है वो क्या बोलता है वो मारना है ना. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான்டா நீ அடிக்கணும்னு. பக்குன்னு ஆயிட்டாங்க. ஆஹா மாட்டிக்கிட்டோம்டான்னு அதில் எழுதியிருப்பேன் நூல்லையே. நான் அதுக்கப்புறம் நான் சிரிச்சிட்டேன் அந்த இடத்த. நான் படிச்சோட எனக்கு மீறி இவ்வளவு என்ன சிபிஐ ஒரு விஷயம் இது என்ன வந்து சரி, என்ன சிபிஐ என்ன விசாரணை, ஒரு மதிப்புமிக்க ஒரு விசாரணை கூடமா பாக்குறது. அது வந்து உட்காந்தோடனே அவர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, நம்ம அடிக்கிறத அடிச்சுப்போன்னு அவர் சொல்றப்ப நீங்க அதை மறுத்து சொன்ன விஷயம். ஏன்னா அது 161 ஸ்டேட்மெண்ட், எதை வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். அதனால அவன் சொல்றான் ரைட்டு. அவன் இவன் சொல்றது ஒருமையில் சொல்றது என்னன்னா, என் நீதியை கெடுத்தவனுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் முன்னாடி பொய்மையாக நடக்கிறவனா நான் மனிதனை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் மொழியில் நான் சொல்லும் பொழுது உன் இஷ்டத்துக்கு நீ அடிச்சுக்கன்னு சொல்லி வேறு ஒரு மொழியில் நீ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒன்றா நான் மனுஷனாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் நான் ஒருமையில் பேசுகிறேன். 2வது அப்செட் ஆகிட்டாப்ல. அதுக்கு பிறகு என் பறந்தது இருக்கட்டே அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் சொல்லிட்டு போகிறான். அவன் என்ன சொன்னானோ அது ஞாபகம் விட்டோம்னு சொல்லிட்டு போகிறான். ഞാൻ എന്താ പറഞ്ഞത് അതിനെ ചെയ്താൽ മതി அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டான். அது சொன்னா അങ്ങനെ இல்லை வா இரி, ഞാൻ എന്താ പറയുന്നുണ്ടോ அதை செய்யணும். மலையாளத்தில் வச்சேன். அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆடா நீங்க அவன் என்ன மொழியில் வேணாலும் பேசிட்டு சார், திருப்பி வை நான் அடிக்கிறேன். அங்கேயே நீங்க இதெல்லாம் பேசுறீங்க, அங்கேயே பேசுறேன். என்ன அவங்க ரியாக்ஷன்? அங்க ஒரு ரியாக்ஷன். அவன் தான் அப்செட் ஆயிட்டாங்களே. அவர்கள ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அவன் சொல்றது எனக்கு புரியுது, அவன் மொழியில் நான் பேசுறேன், நீ மலையாளத்தில் பேசுனா மலையாளத்தில் பேசுறேன், ஹிந்தியில் பேசுறேன் ஹிந்தியில் பேசுறேன், நீ என்ன மொழியில் வேணாலும் பேச நான் பேசுறேன்ட்டேன். அப்புறம் திருப்பி வை நான் அடிக்கிறேன்னு, உனக்கு டைப்பிங் தெரியாது, நீ ஒரு வரல அடிப்பேன், கொண்டா நான் அடிச்சு தரேன் அப்படின்னு. ஒண்ணுமே சொல்ல, நீங்க போயிட்டு வாங்க சார்ன்ட்டு. வாங்கவே இல்லை. உங்க வாக்கு ஒரு வாக்கு மூலமா வாங்கல. இப்படிதான் நடந்தது. இதுல சங்கரசுப்பு அக்யூஸ்ட். இந்த மாதிரி விசாரணையில எனக்கே நீ இந்த லட்சணம்னு சொன்னா மற்ற வழக்கறிஞர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. எழுதிட்டு இருப்பீங்க. 5 பேர் போலீஸ்ல அக்யூஸ்டான். அன்று இருந்த மாநில மத்திய அரசுடைய ஒரு கூட்டு நாடகம் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? கூட்டு நாடகம் இல்லை, ஒரு அதாவது வஞ்சக கும்பலினுடைய வெளிப்பாடு. வஞ்சக கும்பலினுடைய வெளிப்பாடு. அவங்கள வஞ்சகமா உள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ அதை வெளிப்படுத்திட்டாங்க. அப்படிதான் அதை பார்க்கணும். இனத்துக்காக போராடக்கூடாது. இனமாவது மண்ணாங்கட்டியாவது மொழியாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வேண்டியது என்னுடைய பதவி, என்னுடைய அரசு, என்னுடையது. இந்த மத்திய அரசு மாநில அரசு என்ன நினைக்கிறதோ அதை எதிர்த்து நீங்கள் செய்யக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக 2 அரசும் இருந்தாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லா பத்திரிகைகள்லையும் இருக்குது. அதுதான் நீதி அரசர்கள் பதிவாகத்தான் அது பார்க்குது. அந்த வரலாற்றில் கருப்பு நாள்ன்றது நீதிமன்றம்ன்றது இது வரைக்கும் சந்தித்திராத ஒன்று. அடுத்தது வழக்கறிஞர்களுக்கே நடந்த ஒரு அநீதிக்கு நீதி மறுக்கப்பட்டதாக பார்க்குற ஒரு சம்பவம் இது பலதும் இதுக்குள்ளாக இருக்கிறது. ஒரு இனத்தின் பேரால் முன்னெடுக்கப்பட்ட இன நலனுக்காக முன்னெடுக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் முன்னெடுத்த ஒரு போராட்டத்துக்கு இறுதி வரை நீதியை தேடி இந்த பயணம் நீண்டு கொண்டே இருக்கிறது. முதல் பதிவாக தான் இதை செய்திருக்கோம். நீதி கிடைக்கும்னு நான் நம்பலை. இனி கிடைத்தும் அது பயனில்லை. பயனற்ற ஒன்றுக்காக நான் எதுக்கு நிற்கணும்? ஒரு ஆவணப்படுத்தி விட வேண்டும். இது என்றாவது ஒரு நாள் யாராவது ஒரு உணர்வுடையவர்கள் படித்து இதை பற்றி உணர்ந்தால் போதும். அது மட்டும்தான் என்னுடைய இதாக இருந்துச்சு. இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார் இதை படிச்சுட்டு. அவர் யாருன்னே தெரியாது. தயவுசெய்து எனக்கு ஒரு புத்தகம், ஒரு வழக்கறிஞர்கிட்ட போயிருக்காரு, இந்த புத்தகம் கடந்திருக்கு, முதல்ல தான் படிச்சிருக்காரு, 2-3 பக்கம். உடனே எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி என் நம்பர் எடுத்து கேட்டு வாங்கி படித்தார். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அந்த நூல்
அட்ராக்ட் பண்ணாலே எனக்கு பெரிய வெற்றின்னு நான் நினச்சிக்கிட்டு ம். இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஒரு வணக்கம். இடத்துல இந்த பதிவு பண்ணணும். இந்த புத்தகம் எனக்கு வந்து சேர்த்தது இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னது வழக்கறிஞர் நாகநாதன் நினைக்கிறேன். உங்களுடைய ஆமா, நண்பர். நாகநாதன் அவரு உங்களுடைய நண்பர் அவரு. நண்பர் தான் அவரு. நான் இருக்கிற பகுதியில் தான் இருக்கிறாரு. ஆனா ரொம்ப நாளா தொடர்புல எப்பாவது ஒரு முறை பேசுவாரு. அப்ப இந்த புத்தகத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவரை நான் சந்திக்க முடியுமா, அந்த புத்தகம் எனக்கு கிடைக்குமான்றப்ப அடுத்த நாளே இந்த புத்தகம் எனக்கு கிடைக்க ஏற்பாடு பண்ணது வழக்கறிஞர் நாகநாதன். அவருக்கு இந்த நாகநாதன் நேரத்துல அவர் நம்ம நண்பர் தான் அவரு. அவர் ரொம்ப அவருக்கு இந்த நேரத்துல ஆர்வமுடையவர். நன்றியை சொல்லிக்கிறேன். வழக்கறிஞர்களுடைய நலன்லாம் ரொம்ப அக்கறையா இருப்பார். ஆமா, ரொம்ப யாருக்கும் அதிகமா என்ன பேசியிருந்தாரு அவர். நடந்துடக்கூடாது, வழக்கறிஞர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா அமையணும் அப்படின்னு நினைக்கிறதுல அவர் ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு நீதி வேணும்னு அவர் வேணும்னு ரொம்ப நினைக்கிறவர் கவலைப்பட்டு அவரு. இருந்தாரு. பொது சிந்தனை உடையவர். ம். அதுல இன்னும் ரொம்ப அதான். எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. அதுலயே பொதுமையா ஒரு சிந்தனை உடைய ஒரு நல்ல மனமுடையவர் அவர். அவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம்.